ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்ப வைப்ஸ். திஸ் இஸ் ஆர்த்தி. நாம் எப்போவுமே மார்னிங் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்போம் இல்லையா? ஸோ என்னோடய மார்னிங் ப்ரொடக்டிவ் டைமில் நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். இதுக்கு நான் கப்ஸ் வந்து ஒரு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours ஊற வைக்க போகிறேன். நல்லா 2 hours ஊற வச்ச அப்புறம் தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு இந்த மாதிரி மஸ்லின் கிளாத் நான் துப்பட்டாவில் வந்து நல்லா விரித்து விடுறேன். எல்லா அரிசியையும் நல்லா வந்து ஏர் ட்ரை பண்ணுறேன். இது ஒரு ஏர் ட்ரை பண்ணலாம், சன்ட்ரை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 hours போதும். நான் ஏர் ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து இது வந்து ஒரு 2 days ஆகும். அது நல்ல க்ரன்ச்சியாக வரத்துக்கு. எப்போ வந்து உங்களுக்கு நல்லா காஞ்சிருச்சோ அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப் அளவு 3/4 கப்புக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேன் அண்ட் 1/4 கப் அளவு நான் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம், பட் ஆனால் தீயக்கூடாது. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண அப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மெஷினில் அரைக்க கொடுத்துடலாம். இன்கேஸ் நீங்கள் வீட்டிலே அரைக்கிறீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ண தேவையில்லை அரிசியை. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லையா, அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாம். 2 கிலோ மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் வந்து ட்ரை ரோஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு மெஷின்லேயே அரைக்க கொடுத்துட்டேன். நான் வந்து இப்போ 1 கப் அளவு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் செசமி சீட் அண்ட் ஜீரா அண்ட் சால்ட் இதை போட்டு நல்ல ஒரு திக்காக நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இது வந்து நம்ம முறுக்கு தான் பண்ண போகிறோம். இந்த முறுக்கு மாவு வந்து நம்ம ரெடிமேடாக நம்ம செஞ்சு வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா எப்போ பசங்க கேட்குறாங்களோ அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியும் கூட. இந்த நான் எடுத்த கப் அளவுக்கு எனக்கு ஒரு 10 முறுக்கு வந்துச்சுங்க. நல்லா பெரிய முறுக்கே 10 வந்துச்சு. நல்ல எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம வந்து முறுக்கு சுட்டு பிழிஞ்சிடலாம். பாசிப்பருப்பு ஜஸ்ட் அண்ட் ஆப்ஷனலுங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு பாசிப்பருப்பு வேணாம், ஃபுல்லாகவே உளுந்து யூஸ் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 10 முறுக்கு வருமா? இது வந்து மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் 2 days தாங்க இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் மட்டும் அந்த மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டா எப்போ தேவையோ அப்பப்போ நம்ம முறுக்கு சுட்டு கொடுத்துடலாம். ஸோ நான் அப்பப்போ முறுக்கு, ஓமப்பொடி, அப்புறம் வந்து குக்கீஸ், கேக் இதெல்லாம் வந்து நான் வந்து மோஸ்ட்லி செஞ்சு வச்சுருவேங்க சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா. ஸோ தட் வந்து நம்ம வெளியில் வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். நமக்கு என்ன நம்ம போடுறோன்ட்டு நம்ம கான்ஷியஸாக இருப்போம். அண்ட் வந்து கொஞ்சம் கில்ட் ஃப்ரீயாக வந்து நம்ம பசங்களுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எப்படி பண்ணிலாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபாக் ரொம்ப மோசமாக இருக்குது. பில்டிங்கே தெரியாத அளவுக்கு இருக்குது. சரி, அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம வந்து வேலையை பார்க்கலான்ட்டு நான் வந்து கரம் மசாலாவுக்கு ரெடி பண்ணுங்க. சுத்தமாக வீட்டில் கரம் மசாலா இல்லை. ஹோம்மேட் கரம் மசாலா வந்து என்னோடய ஆண்டி சொல்லி கொடுத்ததுங்க. நிஜமாகவே ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டாவே இதோட அரோமா வந்து போதும். நம்ம வந்து 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போடுவோம் ஸ்டோர் போட்டால் இருந்தால். இது நீங்கள் 1/4 ஸ்பூன் போட்டாவே போதும், அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க. என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப ஈஸி தான். நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான், எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் போடல. நான் ஏன் ஹோம்மேட்ஸ் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ரீசன் வந்து நம்ம கான்ஷியஸாக வந்து ஒரு விஷயம் செய்கிறோம், அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக மோஸ்ட்லி நம்ம வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட மாட்டோம் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. செகண்ட்லி பாக்கெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நீங்கள் ஸ்டோர் போட் வாங்கும் போது அண்ட் வீட்டில் செய்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. த தேர்ட் இஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து த டேஸ்ட்லேருந்து எல்லாமே வேறு. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் ஹோம்மேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஸ்மெல் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் பண்ணுறேன். பட் பட்டை அண்ட் கொரியாண்டர் மட்டும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்குது. அண்ட் கொரியாண்டர் வந்து தீயாமல் ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆறுனப்புறம் அரைச்சி விட்டுக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம வந்து ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க. ஸோ தட் அந்த ஸ்மெல்லாம் போகாமல் இருக்கும். ஜஸ்ட் இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். திஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு மை ஆண்டி. அவங்களோட ரெசிபி தான் இது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நான் இதை தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதை தான் நான் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டேஸ்ட் வந்து இதோட ஸ்மெல் வந்து நிஜமாகவே வேறு லெவலுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
நமக்கு வந்து ஜான்வரி மந்தில் நிறைய விஷயம் கிடைக்குங்க, நிறையா பண்ணலாம். லைக் வந்து மஞ்சள் கிழங்கு, அப்புறம் இந்த மா இஞ்சி இதெல்லாமே கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து இது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அண்ட் பெரிய நெல்லிக்காய், அது கூட மஞ்சள் கிழங்கு, நான் எல்லாத்தையும் வந்து பேக்கிங் சோடா அந்த இதில் போட்டு நான் வந்து கொஞ்சம் ஊற வைக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரிங்க்காக ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஆம்லா, அப்புறம் நம்மளோட மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அது அண்ட் இஞ்சி, இது 3மே வந்து கொஞ்சோண்டு நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறேன், பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அதை வந்து நான் வந்து க்யூப்ஸாக ஆக்கிக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து நல்லா அந்த சக்கை பிழிஞ்சு கூட நீங்கள் மஸ்லின் கிளாத்தில் வச்சு சக்கை பிழிஞ்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் சக்கையோடு பண்ணுறேன். இன்கேஸ் யாருக்காவது அப்படியே நீங்கள் குடிப்பீங்கன்னா ஃபைன், நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் அந்த க்யூப்ஸ் வந்து நீங்கள் போடும் போது நீங்கள் வடிகட்டி கூட குடிக்கலாம். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இது கூட வந்து நான் வந்து மிளகும் சேர்த்து அரைச்சேன். ஏன்னா டர்மரிக் அண்ட் மிளகு இது ரெண்டுமே வந்து கோஸ் வெல் டுகெதர். அண்ட் அப்படி அரைச்சாதான் அது உடம்புக்கு நல்லது. ஸோ வந்து நான் இது நல்லா க்யூப் பண்ணிட்டேங்க. க்யூப் பண்ணி நான் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டேன். எனக்கு இது எப்போ தேவையோ அப்போ நான் வந்து ட்ரிங்காக குடிச்சுப்பேன். பட் வீக்லி ட்வைஸ் தான், நான் நிறைய இதை கன்சியூம் பண்ண மாட்டேன். ஏன்னா மஞ்சள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கன்சியூம் பண்ணால் போதும். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கம் இருக்குங்க. ஸோ வந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுமோ அது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு க்யூப் போட்டு நல்ல ஹாட் வாட்டர் போட்டுட்டு நான் இதை வந்து அப்படியே குடிக்க போகிறேன். எனக்கு வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால் நெக்ஸ்ட் இஸ் மா இஞ்சி இருக்கு இல்லையா, இது வந்து ஷேப் வந்து ஜிஞ்சர் ஷேப்பில் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து மாங்காய் டேஸ்ட் இருக்கும். அதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டேன். அது கூட ஒரு பச்சை மிளகா அண்ட் வந்து சால்ட் அண்ட் லெமன் ஜூஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் நான் வந்து தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி வைக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டில் கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட் பாருங்கள், புளிப்பு உப்பு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் ஃபைன். நம்ம வந்து ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒரு நாள் 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக நம்ம வெளியில் வச்சிடணும். ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் நல்லா ஃபர்மெண்ட் ஆன அப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ தாங்க வந்துச்சு. இதை நீங்கள் வந்து கர்ட் ரைஸ்க்கு இல்லை வெறும்னே கூட சாப்பிட்லாம். பட் கர்ட் ரைஸ்க்கு இல்லை கூழுக்கு இல்லை பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இது கூட சேர்ந்து ஃபைனலாக ஒரு பிளான்ட் கேர் பார்த்துடலாம். நான் எப்போவுமே இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் நான் வச்சுப்பேன். ஏன்னா நான் நிறையா வெளியில் போகிறேன், சம்டைம்ஸ் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அந்த மாதிரி இஷ்யூஸ்க்காக. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிளான்ட் இஸ் மணி பிளான்ட். அதை நான் ஆல்ரெடி இந்த ஜார்ஸ்லலாம் பண்ணி வச்சுருந்தேங்க. அதை வந்து நான் வந்து திரும்ப செடியில் மண்ணில் போட்டுருவேன். அந்த ரூட் வந்த அப்புறம் அகெயின் நான் வந்து நல்ல ஒரு கொடியெலாம் வந்திருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி திரும்ப நான் வந்து வீடு ஃபுல்லாக வைப்பேன். பார்க்க அழகாக இருக்கும், பிளாஸ்டிக் ரெடியூஸ் ஆகும். நம்ம வந்து வீடை டெக்கரேட் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஃபேன்சி ஐட்டம் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி கூட நம்ம வச்சா போதும். நம்மக்கிட்ட இருக்க உடஞ்சி போன கப், இல்லைனா மூடி இல்லாத கிளாஸ் பாட்டில்ஸ், இல்லைனா அந்த நம்ம சாஸ்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி பாட்டில்ஸ், எனிதிங் யூ கேன் யூஸ் இட். ஈவன் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ அங்கங்கே வச்சா பார்க்க க்ரீனிஷாக நல்ல லைவ்லியாக இருக்குது, அதுக்காக தான். ஸோ நான் வந்து ரூட் வந்ததை வந்து என் வீட்டுக்குள்ளே இருக்கிற செடியில் தான் நான் புதைச்சி வைக்கிறேன். ஒரு சைடு வந்து கேப் இருந்துச்சு, அதனால் ஒரு செட்டு வந்து வீட்டுக்குள்ளே, ஒரு செட் வந்து வெளியில், அந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த 4 ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜான்வரியில் கிடைக்கிற இந்த மாயிஞ்சி மிஸ் பண்ணாதீங்க, நிச்சயமாகவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கு எதுனா வந்து இதில் இஷ்யூஸ் இருந்துச்சு, இல்லை பிடிக்கல, இல்லை இது பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுனா இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஐ வில் டேக் இட் இன் அ ரைட் வே. சபை நாகரிகம் முக்கியம் இல்லையா? ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஸோ தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். ஒன் மோர் திங், இந்த ஆயில் டிஃப்யூசர் நான் கார்த்திகேயா மெட்டல்ஸ்லேருந்து வாங்கினேன், சூப்பராக இருக்குங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.